கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவில் நான் ஊட்டியிலேருந்து மலையிலேருந்து இறங்கி வரும்பொழுது என்ன சம்பவித்தது, என்ன காரியங்கள்லாம் நடந்தது, அதனால தான் அந்த அழிவே காரணமாக இருக்குது என்ற பதிவு உங்களுக்கு வெளியிட்டு கூறியிருந்தேன். அது ஊட்டியில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இப்போ இந்த பாவம் பெருத்து போய் கிடக்கு. அதனால தான் உலகம் முழுவதும் அழிவு நிறையா போய்கிட்டு இருக்குது. அது மாத்திரமல்ல, இதுக்காக எல்லோரும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அதாவது 100% அழிவை 10% அழிவாக மாற்றுறதுக்கு நம்மளால் முடியும். நம்முடைய வேண்டுதல்னால, நம்முடைய விண்ணப்பத்தினால தேவன் கண்டிப்பாக செவிசாய்ப்பார். அதனால் அந்த விண்ணப்பத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஏறிடுங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஆத்மா பாரத்தோடு நான் என்ன பண்ணேன், மேட்டுப்பாளையத்துக்கு ஆண்டவர் போக சொன்னான்ட்டு அங்கே சில தரிசனங்கள் வசனங்கள்லாம் சொல்லி ஆண்டவர் அனுப்பிவிட்டாங்க. நாங்கள் அந்த வாரம் ரொம்ப உற்சாகமாக போகிறோம். ஆண்டவர் இவ்வளோ தூரம் அழிவு வரப்போகுதுன்னு நமக்கு முன்னாடியே சொல்கிறாரு, நம்ம நிறையா பேர்கிட்ட போய் சொல்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பைபிள்லாம் படிச்சிருக்கணும். யோனா அனுப்பிவிட்டார், அவர் அனுப்பிவிட்டார், இவர் அனுப்பிவிட்டார், அதே மாதிரி நம்மளே அனுப்பி விட்றாரு. அதனால் நம்மளும் போய் என்ன செய்வோம், உற்சாகமாக போய் சொல்லிட்டு வருவோம். நமக்கு வேறு என்ன, ஆண்டவர் முழு நேரமாக ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, நம்ம போய் சொல்லிட்டு வந்துட வேண்டியதானே, நமக்கு என்ன வேலை, குழந்தையா குட்டியா ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே யார்கிட்டையும் நம்ம பணம் எதிர்பார்த்து போகிற கிடையாது. என்னுடைய போக்குவரத்து எனக்கு கையில் ஆண்டவர் கொடுத்துருவார். நான் ஏற்கனவே பல்லடத்தில் டெய்லரிங் கடை வச்சுருந்தேன், மெடிக்கல் ரெப்பாக இருந்தேன். அதனால் எனக்கு நாங்கள் போகிறதெல்லாம் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதை ஒட்டி தான் நாங்கள் போய்கிட்டே இருப்போம். இப்போ அப்படி உள்ள போதில் சனிக்கிழமை ஒரு நாள் அதே மாதிரி கிளம்பி போயிட்டோம். போய் என்ன பண்ணிட்டோம், மேட்டுப்பாளையத்தில் இறங்கி அந்த கொடுத்து அதே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி அந்த தரிசனத்தின்படியே இறங்கி நடந்து பஸ்ஸை விட்டு இறங்கி போயிட்டே இருக்கிறோம். இங்கிட்டு போ அங்கிட்டு போன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். போய் ஒரு முச்சந்தியில் போய் ஒரு இடத்துல நின்னோம். சரி, முச்சந்தியில் போய் நிப்பாட்டுற மாதிரி இருக்கப்போ இங்கே யார்கிட்ட சொல்கிறேன், முதல்ல அங்கே சில பேர் போகிறவங்க வரவங்ககிட்டலாம் ஆண்டவராக நான் அடிச்சிருந்த அந்த சின்ன புக்கு இருக்குங்களா, தேவ எச்சரிப்பு புக்கு, அதை சிலருக்கு நான் அப்போ கொடுக்குறேன். கொடுத்து ஒரு 10 பேர்த்துக்கு வரைக்கும் கொடுத்துருப்பேன் நான். ஏன்னா நிறையா கொண்டு போகல, ஏன்னா நமக்கு அப்போல்லாம் அந்த அளவுக்கு நிறையாலாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல 1000 புக்கு அடித்தேன், அதிலே அங்கங்கே கொண்டு போய் கொஞ்சம் 10 புக்கு 20 புக்கு கொடுப்போன்ட்டு அதுக்கு முன்னாடி ஊட்டியில் போகும்போது கொஞ்சம் கொடுத்தேன். அப்போ நான் அந்த ஒரு 10 புக்கு கொடுத்துட்டு மிச்சம் ஒரு 5 புக்கு என்கிட்ட கையில் இருந்தது. சரி, 5 புக்கு ஏதாவது ஒரு சபையில் யாராவது ஒரு ஊழியக்காரங்கக்கிட்ட ஆண்டவர் சொல்ல சொன்னார், அந்த ஒரு சபையை காட்டினாருன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல அந்த கார்னரில் ஒரு சபை இருக்குது. அந்த சபையில் போய் நம்ம சொல்லுவோமேன்னு சொல்லி நானும் என்னுடைய வீட்டுக்காரமும் முன்னாடி காம்பவுண்ட் வாலாக இருந்துச்சு, கேட்டை திறந்துட்டு உள்ளே போகிறேன். நான் பார்த்து உள்ளே போ, ஏதாவது நாய்க்கு கட்டுக்கட்ட ஏங்க சர்ச்சில் ஏதுங்க நாய் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே மெல்ல வீட்டுக்காரம்மா போகிறாங்க. போயிட்டு அம்மா பாஸ்டரியான்ட்டு போகிறோம். உள்ளே பாஸ்டரியா எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த அம்மா வெளியில் வந்தாங்க. என்னங்க அப்படின்னாங்க. நாங்கள் 2 பேரும் போனோன்னு புருஷன் முன்னாடி போனோன்னு, வாங்க என்ன வேணுங்க அப்படின்னோடனே, இல்லைங்க சும்மா இந்த ஆண்டோடைய எச்சரிப்பு சத்தமாக அங்கே வந்தோம் எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே சரி உங்கள்கிட்டையும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகலாம் சொன்னோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கோம். என் வீட்டுக்காரம்மாவுக்கு இது முன்னாடி ஒன்று சொல்கிறேன். மேட்டுப்பாளையத்தில் இறங்கினோடனே கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கு என்னை நடக்க சொன்னார். அது நடந்து முடிச்சுட்டு தான் கடைசி அந்த கைப்பிரதியை நாங்கள் கொடுக்க சொன்னோம். கொடுத்துக்கிட்டு இருந்தோம். கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் 5 கைப்பிரதியை நம்ம அங்கே கொடுத்துட்டு போயிடலாம், கொடுத்து அவங்களையும் ஜெபிக்க சொல்லலான்னு உள்ளே போயிருக்கிறோம். அப்போ என் வீட்டுக்காரம்மாவுக்கு கால் வலி தாங்க முடியாமல் சேரெல்லாம் அவளாக அந்த வெளியில் இருந்த காம்பவுண்ட் வாலில் இருக்கிற சேரெல்லாம் தூக்கி கீழே போட்டு எனக்கு ஒரு சேரு அவளுக்கு ஒரு சேர்னு எடுத்து போட்டு சரி உட்காந்து பேசுவோம்னு சொல்லி எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாரோ இல்லையோ, உள்ளே இருந்து அந்த பாஸ்டர் வந்தாருங்க. மடமண்ணு யார் நீங்கள் என்ன வேணும் யார் என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னாரு. இல்லை பஸ் இந்த மாதிரி ஆண்டோடைய எச்சரிப்பு சத்தமாக என்ன எச்சரிப்பு, அப்போ வீதியில் போய் நின்று சொல்ல வேண்டியதானே, எங்கே வந்த அப்படின்னா. அப்படி எனக்கு என்ன இப்படி பேசுகிறாங்கன்ட்டு அந்த அம்மா அதுக்கு மேலே எங்குது. ஆனால் அந்த ஆள் கொஞ்சம் கூட ஒரு இதே கிடையாதுன்னு வைங்களேன். என்ன எதுக்கு எவனா உள்ளே வந்தால் நீ விசாரி அனுப்பிடுவியா, ஏசு சொன்னார் அவன். ஆனால் அந்த ஆள் சர்ச்சை நடத்துகிறான். அந்த ஆள் என்ன பண்ணுறான், சர்ச்சை. ஆனால் ஏசு அனுப்புனா அவர் அனுப்புனா எவனா வருவான் உள்ளே விட்டுருவான்னு மூஞ்சி எடுத்து, ஏம்மா யாரை கட்டி சேர போட்டேன், எடு முதல் வெளியே போங்க, 2 பேரும் வெளியே போங்கட்டான். எனக்கு வாடன்னு சொல்லக்கூடாது. எனக்கு அந்த நேரம்லாம் நான் பழைய குணமாக தான் இருந்தாலும் கொண்டிருப்பேன், அவ்வளோ வெறி. ஆனால் எனக்கு என்னென்னா ஆண்டவர் அமைதியாக வெளியில் வான்ட்டார். நம்ம ஊழியம் பார்க்க போயிருக்கோம், என்ன அவமானம் நிந்தையை ஏற்றுக்கொள்ளணுன்ற அந்த ஒரு பொசிஷன். ஏன்னா நான் எத்தனை பேரை அடித்து அனுப்பியிருக்கிறேன், டாக்ஸி கொடுத்தவங்கள எத்தனை பேர் நான் கொடுமைப்படுத்தி வெளியில் அனுப்பியிருக்கிறோம். அப்போது அது நமக்கு நேரிடும் போதில் மட்டும் அதனை பெருசாக இதாக இருக்காண்டு
அப்படியே அமைதியாக வந்துட்டோம். கேட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம். கேட்டுட்டு வந்து சொன்னேன், இந்த பாரியா, நான் ஆண்டவர் சொல்லி தான் அங்கே வந்தேன், உன்கிட்ட ஒன்றும் எதிர்பார்த்தெல்லாம் வரல. ஆமாம், உன்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்க, காணிக்கை எதிர்பார்த்து வருவாங்க, அதுன்னு வந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வரல. ஒரு பேரழிவு வரப்போகுது. உதகைக்கு நான் இது வரைக்கும் பல முறை போயிட்டு வந்து எச்சரிப்பு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் அங்கே உள்ள பாஸ்டருக்கு கேட்டுட்டு அதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் நீ கேட்டும் நீ என்னை வெளியே விரட்டியிருக்க. இங்கே உள்ள எல்லா ரத்தப்புள்ளியும் உன் மேலே தான் ஆண்டவர் கேட்பார்ட்டு மடன்னு இறங்கி 2 பேர் வந்துட்டோம். 2 பேருமே வந்து திரும்பி பார்க்காம வந்துட்டு பஸ் ஏறி வந்துட்டோம். வந்து வரும்போதில் கண்ணீரும் கொம்பளையுமா நொந்து நூலாகி போய், என்னடா இவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. ஒரு இந்து சகோதரர் கூட அவங்கெல்லாம் கைப்பரிதை வாங்கிட்டாங்க. அந்த ஏரியாவில் முஸ்லீம் சகோதரர்கள் வேறு நிறையா இருக்காங்க. அவங்க கூட கைப்பரிதை வாங்கிட்டு பவியமான சரிங்கான்ட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவ சபைக்குள்ளே ஆண்டவர் சொல்லி அனுப்பி எச்சரிப்பை கொண்டு போய் நம்ம சொன்னால் நாயை துரத்துற மாதிரி கேவலமாக துரத்துனாங்க. எனக்கு அப்படியே அந்த இது தாங்க முடியாமல் அப்படியே வெளியில் வந்துட்டு நேர பல்லடை வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசினான்னு சொல்லி நான் காதே கொடுக்க மாட்டேன்ட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் திரும்ப ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்கிறாரு. விராலிமலை போ அப்படின்றாரு. விராலிமலை எந்த பக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. விராலிமலை நீ போகணும் அப்படிங்கிறாரு. நான் போக மாட்டேன். ஏற்கனவே போய் இந்த அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டாங்க, இனிமேல் நான் எங்கே போய் இதெல்லாம் சொல்லியிருக்கும் போதில் அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், என்ன எந்த அளவுக்கு அவமானப்படுத்துனாங்க, காரி துப்புனாங்களே, அடித்தாங்களே, பாரினால் பின்னுனாங்களே, நான் அதெல்லாம் வாயவே திறக்கலையே, ஆத்தும பாரம் உனக்கு இல்லையா அப்படின்னாரு. எனக்கு இல்லைங்க. ஆத்ம பாரத்தோடு போனேன், அங்கே செருப்படி வாங்காதான் ஒரு இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ஆண்டவரோட வாக்குவாதம் பண்ணிக்கிருக்கேன். நீ போயே ஆகணும், என் நுகத்தை உன்மேல் வைக்கிறேன்ட்டார். என் நுகத்தை உன்மேல் வைக்கிறேன்றார். என்ன ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், என் நுகத்தை தரித்து கொள்ளுங்கள், என் நுகம் மிருதுவாயும் இலகுவாயும் இருக்குதானே வசனம் சொல்லியிருக்குது. ஆனால் என் நுகத்தை உன்மேல் வைக்கிறேன்ட்டார் ஆண்டவர்னு சொல்லிட்டு அன்றைக்கி அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு படுத்துட்டோம். படுத்துட்டு மறுநாள் என்னால் என்ன செய்ய முடியல, எந்திரிச்சு நிற்கக்கூட முடியல. ஓரளவுக்கு எந்திரிச்சு நின்னாச்சு. என்னோடய கழுத்து இந்த இருக்குவாருங்க, இப்படியே தான் இருந்தேன். இப்படியே இருந்தாச்சு. கிட்டத்தட்ட 1 வாரமாக இருந்தேன். 1 வாரமாக அவர் போக சொல்கிற வரைக்கும் நானும் மெடிக்கல் ரப்பாக இருந்தாச்சு, ஊசியும் போட்டாச்சு, மெடிக்கல் ரப்பில் உள்ள அங்கே மாத்திரை மருந்தும் சாப்பிட்டாச்சு. கிட்டத்தட்ட அசிக்ளோஃபெனாக் வித் பேராசிட்டமால் வித் குளோரோசாக்சன், அதாவது அது இப்போல்லாம் அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. அந்த மருந்தெல்லாம் போட்டால் எவ்வளவு பெரிய பெயினாக தான் கிளியர் ஆகிடும். அதே நான் 12 மாத்திரை எடுத்தேன், ஒன்றும் ஆகலை. ஊசி வலி மாத்திரை எத்தனையோ போட்டு பார்த்தேன், ஒன்றும் ஆகலை. அந்த வலி, அந்த கழுத்து சுளுக்கு எடுக்கவே முடியல. அவர் நுகத்தை வைக்கிறனோடனே வச்சது தான். அப்புறம் என்ன நடந்தது, நான் போனேன்ன்றது அடுத்த பதில் உங்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.